தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானுடன் கூட்டணி பிரபல தலைவர் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சீமானுடன் கூட்டணி 2026 தமிழக சட்டசபை தேர்தல் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து தனித்து போட்டியிடுகிறது. செந்தமிழன் சீமான் திருத்தணியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். வருகின்ற 30ஆம் தேதி வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்கின்றனர். இந்த சூழ்நிலையில் தனித்து போட்டி கொள்கையில் சமரசம் இல்லை என்று செந்தமிழன் சீமான் அறிவித்துவிட்டார். ஒரு பிரபல தலைவர் சீமானுடன் கூட்டணி என்று அறிவித்துள்ளார். அவர் வேறு யாரும் இல்லை, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினார். ஒரு சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திமுக கூறியதால் அதிருப்தி விற்று கூட்டணியிலிருந்து விலகினார். மற்றபடி கொள்கைக்காக வேண்டி கூட்டணியிலிருந்து விலகலை, சீட்டு கூடுதலாக கொடுக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக வேண்டி வேல்முருகன் திமுக கூட்டணியிலிருந்து விலகினார். தற்பொழுது தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்தார். தன்னுடைய கட்சி தேர்தலில் போட்டியிடாது என்று அறிவித்தார். ஆனால் தற்பொழுது ஒரு சில தமிழ் தேசிய அமைப்புகள் வேல்முருகனுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற காரணத்தால் வேல்முருகன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட அமைப்புகள் கட்சிகள் இணைந்து ஒரு புதிய கூட்டணி உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் பண்ண கடைசி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் அரசியலில் மாற்றம் ஏற்படும் என்று வேல்முருகன் கூறியுள்ளார். தங்களுடைய திட்டம் பலருடைய தூக்கத்தை கெடுக்கும் என்று கூறியுள்ளார். விரைவில் தங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மேலும் வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி கிடையாது, ஆனால் எதிர்காலத்தில் சீமானுடன் இணைந்து கூட்டணி அமைப்போம் என்று கூறியுள்ளார். எதிர்காலத்தில் சீமானுடன் கூட்டணி அமைப்போம் என்று கூறியுள்ளார். வேல்முருகன் அவர்கள் திராவிட கட்சியான திமுக பின்னால் சென்றவர். ஒத்த சீட்டுக்காக வேண்டி திமுக பின்னாடி போய் 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக பதவி சுகம் அனுபவிச்சுட்டு இப்போ அந்த 5 வருஷம் பதவிக்காலம் முடிஞ்ச உடனே திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்திருக்கார். இது நாள் வரைக்கும் திமுகவுக்கு ஜால்ரா போட்டார். திமுக அரசுடைய மக்கள் விரோத போக்குக்கு ஆதரவாக இருந்தவர், திமுக அரசுக்கு முட்டுக்கட்டை கொடுத்தவர். இப்போ திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டு எதிர்காலத்தில் சீமானுடன் கூட்டணி அமைப்போம் என்று கூறியிருப்பது அனைவருக்கும் வியப்பை தருகின்றது.